வந்து நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனேன். ஆனால் அந்த எக்ஸ்பெக்டேஷன் இது அந்தளவுக்கு இது பண்ணல. ஏன்னா ஸ்டார்ட் எண்டு என்னால் பார்க்க முடியல. 2 கொஸ்டின்ஸ் தான் மைண்டில் ஓடிட்டு இருக்கு. ஒன்று, நான் அந்த மாதிரி சூழ்நிலை நான் வளரலையா, இல்லை இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பை என்னால் ஏற்றுக்க முடியலையான்னு தெரில. அதுக்காக படம் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன், என்னால் புரிஞ்சிக்க முடியல, அவ்வளோதான். ரிலேஷன்ஷிப் பற்றி, ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி அண்ட் பேரண்டிங் பற்றி எல்லா பற்றியும் வந்து கதையில் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கணும். எல்லாருமே வந்து பாருங்க, பயங்கரமாக ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. படம் பர்ஃபெக்டாக இருந்துச்சு ப்ரோ. படம் வந்து சாங்ஸ் எல்லாமே, மியூசிக், ஆக்டிங் எல்லாமே பர்ஃபெக்டான படம் ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. குட் நைட்டோட எனக்கு வந்து பெட்டராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு செம்மையாக கனெக்ட் ஆகும். ஃபேமிலி ஆர்டிஸ்ட்க்கு பற்றி எனக்கு தெரியல, பட் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கான படம் அது. படம் நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்தது. நான் அதான் வெரி ஹானஸ்டாக இருந்தது. எனக்கு அதுதான் அந்த படத்தில் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கலாம். கண்டிப்பாக எல்லாராலும் எவ்ரி இண்டிவிஜுவல்னாலையும் ரிலேட் பண்ணிக்க முடியும். whoever is having relationship problems இருக்கு இல்லை வாட் எவர் இட் இஸ், செம்மையாக ரிலேட் ஆகும்ல. ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணாங்க. சில ஜோக்ஸ்லாம் வந்து செம்மையாக வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே இந்த படம், ஐ மீன் யார் வேணாலும் வந்து பார்க்கணும். ஓவராலாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. இட் வாஸ் ஸோ ஹானஸ்ட்.